Dear students, welcome to Abbas Mathematics Plus 2 Mathematics Nth chapter Integration Area Volume and using properties problems. Example 9.555. Find the area between the region bounded by the curve x square equal to y and y equal to modulus of x. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அவ்வளவுதான். இந்த ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் என்ற பரவளையத்துக்கும் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடைப்பட்ட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதுதான் இந்த கணக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ரெண்டு கர்வை எழுதிக்கிறேன். இது ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். இது உனக்கு தெரியும், ஓப்பன் அப்வர்டு. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓப்பன் அப்வர்டு இந்த பேரபோலா அப்படி படிச்சிருக்கோம். இந்த டயக்ராம் தேவையில்லை. இதுதான் உனக்கு தெரியும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் இதுக்கு என்ன அர்த்தம், ப்ளஸ்ஸா மைனஸ் எக்ஸ்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் உனக்கு தெரியும், இது வெளியில் வரும்போது ப்ளஸ்ஸா மைனஸ் எக்ஸ் வரும். ஒன்று எக்ஸு கிரேட்டர் தேன் 0, ஒன்று எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு லிமிட்டு வேணும். எபவுட் வாட் ஆக்சிஸ், எந்த அச்சை பொறுத்து வருகிறது அமைகிறது வேணும், லிமிட்டு வேணும். ரெண்டுமே கொடுக்கல. ஆனால் இதுவும் ஒய் தான், கொடுத்துருக்கதும் ஒய் தான். அப்போ ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அவனுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு இப்போ தான் சொன்னேன். ஒன்று ப்ளஸ் எக்ஸு, ஒன்று மைனஸ் எக்ஸு. ப்ளஸ் எக்ஸ் எப்படின்னா கிரேட்டர் தேன் 0. இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஈக்குவல் டுஸ்னால் நேர்கோடு. இந்த நேர்கோடு இந்த பக்கம் இருக்கிற ஊராமே ப்ளஸ் எக்ஸு, இந்த பக்கம் வர்ற ஊராமே மைனஸ் எக்ஸு. இது பாசிட்டிவ் வேல்யூ, அதனால தான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். இது நெகட்டிவ் வேல்யூ. இதனால் இது என்ன வச்சுருக்கு, நம்ம நெகட்டிவ் வேல்யூ எப்படி, எக்ஸ் லெஸ் தேன் 0. 0 இதோட பாசிட்டிவோடு சேர்ந்துருச்சு, 0 சேர்க்கக்கூடாது. அப்போ எக்ஸுக்காக -1 -2 போடும்போது மொத்தத்தில் இது பாசிட்டிவாக வரும். ஆனால் இங்கே எக்ஸ் லெஸ் தேன் 0. கேஸ் 1, ரெண்டு கேஸ் இருக்குது. ரெண்டு கேஸ் இருவரி கேஸாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ இதில் எப்படி ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். கேஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு x square equal to x. x square, this x came to this side, minus x. x got taken outside. x equal to 0, x minus 1 equal to 0. x equal to 1. First, அப்போ பாயிண்ட்ஸு x 0னா ஒயில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யும் 0 வந்துடுது. எக்ஸுக்கு பொதுவாக -1 போட்டோம்னா எக்ஸ்க்கு +1 போட்டோம்னா ஒய் 1 ஸ்கொயர் 1. அந்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. கேஸ் 2 என்ன, மைனஸ் எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயருக்கா மைனஸ் எக்ஸு. மைனஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. மாதிரி எக்ஸு வெளியில் எடுத்தாச்சு. அப்போ உனக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு -1. மாதிரியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுருக்கோம். எக்ஸுக்கு 0ன்னு போட்டோம்னா ஒய் 0 போயிடும். எக்ஸுக்கு 1 போட்டோம்னா ஒய் எக்ஸுக்கு -1 போட்டோம்னாலும் -1 ஸ்கொயர் போடுறது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதனுடைய பாயிண்ட்ஸு 0, 0, -1, அவ்வளவுதான். இந்த இருக்குது டயக்ராம் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சம் எல்லாத்துக்குமே டயக்ராம் போடணும். பாருங்கள், புக்குடைய பேஜு தமிழ் மீடியத்துக்கு 135ல் இந்த இருக்குது, அந்த டயக்ராம் தான் இருக்குது. இந்த டயக்ராம் தான் போடணும். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரபோலா பற்றி உனக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. இந்த டயக்ராம் தேவையில்லை, இது மட்டும் போட்டால் போதும். இது கர்வ் அழகாக பேரபோலா போட்டுக்கோங்க. அது ஸ்ட்ரைட் லைன் இன்னும் கூட பெருசாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஏரியா நமக்கு இந்த பற்றியெல்லாம் இந்த ஏரியா வேணும், ப்ளஸ் இந்த ஏரியா வேணும். இந்த பக்கட்டும் மொத்த லிமிட்டு -1 to +1. ஆனால் இது ரெண்டு பக்கத்து பிரிக்கணும். எப்படி பார்த்துக்கோங்க, -1 to 0 வரையும் ஒரு ஏரியா இருக்குது, 0 to 1 வரையும் ஒரு ஏரியா இருக்குது.
-1 to 0னா இந்த கர்வ் வந்து y ஈக்குவல் டு -x. இந்த கர்வ் வந்து y ஈக்குவல் டு -x. 0 to 1னா இந்த கர்வ் வந்து y ஈக்குவல் டு +x. அதனால் நம்ம -1 to +1 டைரெக்டாக போட முடியாது. -1 to 0, 0 to 1. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கர்வுமே ஒரே ஏரியா தான், ஒரே ஏரியா, சிமெட்ரிக். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. -1 +1 இருந்துச்சுன்னா -a + a வரும்போது அது ஈவன் கர்வாக இருந்தால் y = 2 × 0 to aன்னு போடுவோம், அல்லது 0ன்னு போடுவோம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் 2ன்னு போடணும், ஆடு ஃபங்க்ஷனாக இருந்தால் 0ன்னு போடணும். அதனால் இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன்னால் அதை பற்றி விளக்கம் முன்னாலே சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 2 × a to b பிட்வீன் த கர்வ் வரும்போது எபவுட் எக்ஸாக்ஸ்னா y அப்பர் கர்வ் மைனஸ் y லோயர் கர்வ். அதே மாதிரி ரைட் ஆஃப் y ஆக்சிஸ் கொடுத்துருந்தா ரைட் ஆஃப் எக்ஸாக்சிஸ், ரைட் ஆஃப் y ஆக்சிஸ், லெஃப்ட் ஆஃப் y ஆக்சிஸ்ன்னு போடணும். அதுதான், அதுக்கு ஃபார்முலா வேறு. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அப்பர் கர்வ் இதில் எது? அப்பர் கர்வ் ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ரைட்டில் இருந்தேன், இதே அப்பர் கர்வ் வந்து y ஈக்குவல் டு எக்ஸு. அப்பர் கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸுன்னு இருக்கிறதுனால இந்த y அப்பர் வந்து எக்ஸுன்னு போட்டிருக்கோம். மைனஸ் லோயர் கர்வ் எல், இது எல் லோயர் கர்வ் என்ன? லோயர் வந்து பேரபோலா, இந்த இருக்குது, இதே பேரபோலா. அப்போ அப்பர் கர்வில் இருந்து லோயர் கர்வை மைனஸ் பண்ணும்போது பேரபோலாவுக்கு வந்து y ஈக்குவல் டு x². இந்த இருக்குது y ஈக்குவல் டு x². y ஈக்குவல் டு x² இருந்தால் இருக்குது, அதை கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளவு ஈஸின்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா லிமிட்டு 0 to 1 எடுத்தாச்சு. பவரோடு 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே விட வேண்டியது, லிமிட்டு 0 to 1. வேலை முடிஞ்சிருச்சு. அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர். அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண, ரெண்டுக்குமே அப்ளை பண்ணணும். 1² பண்ணால் 1/2, 1² பண்ணால் 1, 1/3. மைனஸ் லோயர் லிமிட்டு போடணும். லோயர் லிமிட்னா எக்ஸுக்காக 0, எக்ஸுக்காக 0, டோட்டலாக 0 போயிடுச்சு. அதுக்கடுத்து குறுக்கு பெருக்கல் இதைத்தான் எல்சிஎம் சொல்கிறது, லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம். கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியது. இந்த பாருங்கள், இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை கிராஸ் பண்ணிடுங்க. 3 - 2 1, அப்போ 1/6 கிடைக்குது. இந்த 1ஐயும் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம், 1/3 வந்துருச்சு. அவ்வளோதான். ஏரியா ஈக்குவல் டு 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். பாருங்கள், அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை போய் கஷ்டம் சொல்லிகிட்டு இருக்கிய பாருங்கள், பார்த்துக்கிட்டு ஈஸியாக படிச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வால்யூமை தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூமை தரோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 70 தொட்டுரும். ஃபஸ்ட் லெசனில் வந்து ஒரு 10 மார்க்கு, செகண்ட் லெசனில் ஒரு 10 மார்க்கு, தேர்ட் லெசனில் ஒரு 10 மார்க்கு, ஃபோர்த் லெசனில் ஒரு 10 மார்க்கு. 10 மார்க்னால் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படி சொல்கிறேன், ஒரே இது இல்லை. அப்போ 4 லெசனையும் பார்த்தாவே 40 மார்க் வந்துருச்சு. 5th லெசன் பார்த்தா அதில் வந்து 2 5 மார்க் வரும். 2 5 மார்க்னால் 10 15 மார்க்கு, 55. 6th உங்களுக்கு 2 5 மார்க் வரும், அது ஒரு 15. பாருங்கள் என்ன